உங்களுக்காக யார் ஜெபிக்கலாம்? உங்களுக்காக நீங்க ஜெபிக்கிறது நல்லதா? உங்களுக்காக இன்னொருத்தர் ஜெபிக்கிறது நல்லதா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2மே நல்லது தான். ஆனால் உங்களுக்காக நீங்க ஜெபிக்கிற ஜெபம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ உங்களுடைய ஜெபம் தேவனுடைய சமூகத்துல கேட்கப்படல அப்படின்னு வச்சுக்குவோம். உங்களுடைய ஜெபத்துக்கு தேவன் பதில் குடுக்கல. உங்களுடைய ஜெபத்தை தேவன் நிராகரிக்கிறார் அப்படின்னா, இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை தேவனுடைய பிள்ளைகளும் சேர்ந்து ஜெபிச்சாலும் உங்களுக்கான பிரச்சனைகள் தீரவே தீராது. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழல்ல இருந்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, உங்க ஜெபம் ஏன் கேட்கப்பட மாட்டேங்குது? ஏன் தேவன் உங்களுடைய ஜெபத்தை கண்டும் காணாம இருக்கிறாரு அப்படிங்கறத நீங்க தான் ஆராய்ச்சி செய்யணும். ஒருவேளை நீங்க பாவத்துல இருக்கலாம், ஒரு விதமான அகம்பாவதத்துல இருக்கலாம், ஒரு விதமான ஈகோ பிரச்சனையில இருக்கலாம், தேவனுக்கு கீழ்ப்படியாம இருக்கலாம், தேவனுடைய வழியை விட்டு விலகி ஏதோ ஒரு ரூட்ல போயிருந்திருக்கலாம். அப்போ இப்படி ஒரு மிஸ் கைட் பண்ணப்பட்ட வழியில நீங்க போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு தெரியாது. நான் சரியா தான் இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. சரியான நபர்கள்ட்ட தான் போய் என்னுடைய ஜெப கோரிக்கைகளை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கையிலே இருப்பீங்க. ஆனா உள்ளுக்குள்ள நிறைய ரிப்பேர் ஆகிருக்கும். அப்போ ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், உங்களுக்காக நாங்கள் சிறப்பு ஜெபம் ஜெபிக்கிறோம், உங்களுக்காக நாங்கள் உபவாசம் விட்டு ஜெபிக்கிறோம் அப்படின்னு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டு, போஸ்டர்ஸு இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு அவங்க கிட்ட போய் உங்கள் தலையை கொடுத்துட்டு நீங்கள் முழங்கால் படிட்டு நின்றுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாறாது. தேவன் இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருடைய ஜெபத்தையும் அவங்க மைண்டுக்குள்ளே என்ன ஓடுதுன்றது அவருக்கு கிளியராக தெரியும். அப்படி இருக்கும்போது நீங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்பிட்டு நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை ஒழுங்காக செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் கேட்காமலேயே உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அத்தனையும் கொடுக்கப்படும். இதை நீங்கள் நம்பாம அவர் பெரிய ஊழியர், அந்த ஊழியர்கிட்ட போய் நான் ஒரு முறை என் பிரச்சனையை சொல்லிட்டேன் அப்படின்னா அவர் ஜெபிச்சா சரியாயிடும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஏமாந்துருவீங்க. பிகாஸ் உங்களுடைய பிரச்சனை உங்களை தவிர வேற யாருக்குமே தெரியாது. இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னா, உங்களுடைய பிரச்சனை உங்களை விட தேவனுக்கு நல்லா தெரியும். இன்னொரு கஷ்டமான விஷயம் என்ன தெரியுமா? உங்களுடைய பிரச்சனையை போய் நீங்க மனுஷங்க கிட்ட சொல்லி பாருங்க, முழுசா அதை காது கொடுத்து யாருக்குமே கேட்க பிடிக்காது. இதுதான் உண்மை. இது நீங்க புரிஞ்சுக்காம நீங்க போதகர்கள்கிட்ட போய் ஏதாவது ஒரு பிரச்சனையை சொன்னீங்க அப்படின்னா முதல் ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் அப்படியே தலையாட்டி கேட்பாங்க. அதுக்கப்புறம் இது எப்படா தன்னை விட்டு போகும்னு சொல்லி வெறுப்போட தான் இருப்பாங்க. ஆகவே மனுஷங்களை நம்புறதை விட்டுட்டு தேவனை நம்பி உங்களுடைய பிரச்சனைகளை தேவன் கிட்ட போய் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி விலாவரியா ஜெபம் பண்ண